ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிஐஒய் தான். அதாவது என்னோடய கடைக்கு வந்து பொருட்கள் மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்ய போகிறோம். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு தேவையான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டு இருந்தது, ப்ளைவுட்டு. ஸோ அந்த ப்ளைவுட்டை வந்து எனக்கு தேவையான சைஸ் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். அது 4x32 அப்படின்ற ஷேப்பில் வந்து எனக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட ஆக்ஷா ஃப்ரேம் இருந்தது. ஆக்ஷா ஃப்ரேம் வச்சு நான் கரெக்டாக வந்து அதை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு, அந்த பூஞ்சைக்காளான் மாதிரி இருக்குது. ஸோ கார்னர் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கட் ஆகிருக்கு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதே போல் பூஞ்சைக்காளான் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே யூஸ் பண்ணலாம், பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த உட் ப்ரைமர் வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். நான் பெயிண்ட் ப்ரஷ் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டு வைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கழுவிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த தண்ணி காயாமல் இருக்கோ அது வரைக்கும் அந்த ப்ரஷ் வந்து அதே கண்டிஷன், என்ன கண்டிஷனில் வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். ப்ரைமர் அடிக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக பெயிண்ட் அடிக்கலாம். பட் மரம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னால நம்மளுக்கு ஒரு கோட்டிங் கூட பத்தாது, 2 கோட்டிங் 3 கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரை நல்லா திக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்தாலே நம்மளுக்கு தேவையான பர்ஃபெக்ஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரைமர் வந்து ஃபுல்லாக திக்காகவே கொடுத்துட்டேன். லைட்டாக அடிக்காமல் நல்லா திக்காக வந்து கரைச்சி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நல்லா கிளியராக அப்ளை பண்ணியாச்சு. நான் இதை செஞ்ச நேரம் ஈவினிங் டைம். ஸோ சன்லைட் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ரைமர் நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் சைடில் அடிக்கல, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். ஏன்னா அது மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் அடிச்சிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒயிட் பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு ப்ரெசன்ட் லுக் ப்ளஸ் வந்து ஒரு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஒயிட் பெயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ பெயிண்ட் நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ 2 பக்கமும் அடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. பட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சா சூப்பராக இருக்கும், ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது கார்னரில் ரீப்பர் சட்டம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு நான் 5 அடிக்கிட்ட வாங்கினேன். 5 அடிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 30 ரூபா தான் ஆச்சு. ஸோ அந்த 32 சைஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா, 32 இன்ச்சுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால என் காலை வச்சு நான் பிடிச்சிக்கிட்டேன். அவங்கள்ட்ட முக்காலுக்கு அரை அந்த சைஸில் வந்து முழு ரீப்பராக இல்லை. அதனால் ஒரு சின்ன பீஸ் கொடுத்தாங்க. அந்த பீஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் போடுறதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய சைஸ் ஆக்ஷா ஃப்ரேமரோட இந்த சின்ன சைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் நான் எதுக்கு அதை சேவ் பண்ணுறேன் அந்த பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் அடிக்கக்கூடிய ரீப்பருக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ண போதில்லை, நான் வந்து வார்னிஷ் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது தேக்கு சட்டம். ஸோ வார்னிஷ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாலிஷ் கொடுக்குற அந்த ப்ளைவுட்டோ இல்லை வந்து ரீப்பர் சட்டமோ எதுக்காக இருந்தாலும் இந்த 220 அப்படின்ற நம்பரில் இருக்கிற பேப்பர் வாங்கிக்கிங்க, ரொம்ப நைஸாக இருக்கும். வார்னிஷ் கொடுக்கறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வந்து நம்ம மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஷீன்லாக் வுட் பாலிஷ் தான். வாங்கி ரொம்ப வருஷத்துமாக அப்படியே இருந்தது. ஸோ அதை இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன கப்பில் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகாது. ஸோ சின்ன டம்மி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த காட்டன் கிளாத்தில் தொட்டு இந்த ஜஸ்ட் மேலே அப்படியே சும்மா அப்ளை பண்ணாலே போதும். நம்மளுக்கு அந்த மரத்தில் இருக்க கிரைன்ஸ்லாம் வந்து செம்மையாக தெரியும் வெளியில். ஸோ ஒரு பாலிஷ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த டெர்மைட்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி அதோடைய டிசைன் வெளியில் தெரியறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேக்கு மரம் பாலிஷ் பண்ணது எப்படி இருக்குது, பாலிஷ் பண்ணாதது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாலிஷ் பண்ண ரீப்பர் சட்டத்தை டேரெக்டாக நம்ம அந்த ப்ளைவுட்டில் வச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி அணி 1.5 இன்ச்சு ஊசி அணி வாங்கிக்கிங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து மரம் பொழக்காமல் டேரெக்டாக உள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கார்பெண்டர் வீட்டில் வேலை செய்யக்குள்ள நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான். எனக்குன்னு புதுசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அவங்க வேலை செஞ்சதை பார்த்து கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் ஒரு சூப்பரான டிசைனும் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நைஸாக ஆணி அடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த பக்காவாக ஒட்டிக்கிச்சு. இப்போ அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடிக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னாக்கா சில டைமில் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நைஸ் ஆணி வச்சு அடிச்சோன்னாக்கா உடையாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வேணும் அப்படின்னாக்கா ஃபெவிக்விக் அந்த மாதிரி சைடில் வச்சு விட்டுக்கிட்டா இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ பக்காவாக வந்து 4 பக்கமும் அடித்தாச்சு. ஸோ அடிச்சுட்டு இப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாம்ப் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த கிளாஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். மொபைல் ஷாப்பில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 50 ரூபா. ஸோ நான் மொத்தம் 5 பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஃபுல்லாக நம்ம வார்னிஷ் கொடுத்தப்பறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ அந்த ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு செவுத்தில் ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டேன் ட்ரில்லர் வச்சு. அந்த
கிளாம்பு கீழே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து செவுத்துல மாட்டப்போ அசிங்கமாக வெளியில் தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 3 ஸ்க்ரூ வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதே போதும். அதே போல் வந்து இந்த ஹோலும் ரொம்ப வாய் அகட்டுதில்ல. ஏன்னா ஸ்க்ரூ உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. அந்த 3 ஓட்டையும் வந்து கரெக்டாக போட்டாச்சு. சும்மா நார்மலாக டஸ்ட்டு க்ளீன் பண்ணாக்கா அது வந்துடும். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தார். ஸோ அவர்கிட்ட கொடுத்து தான் அடித்தேன். ஏன்னா என்னால் அடிக்க முடியல நின்றுட்டு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு அடித்தார். அடுத்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேலன்ஸ் செக் பண்ணி அந்த கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக அடித்தார். இதில் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். என்னோடய ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் அழகாக மாட்டி வச்சுட்டாக்கா வரவங்களுக்கு நல்ல ஒரு விசிபிளாக இருக்கும்னுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே.